ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒருவரினுடைய பெயரினை சொல்லப் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, முதலில் இவரோடு பேசுவதை நீ நிறுத்திவிட வேண்டும். அம்மா தவிர்க்க வேண்டும் என்று கூட சொல்லவில்லை, நிறுத்திவிடு என்றுதான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்கின்றேன். அப்படியானால் இது எத்தனை முக்கியமான விஷயம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அம்மா எப்பொழுதுமே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனித்து எதை உனக்கு கொடுக்க வேண்டும், எதை உனக்கு கொடுக்கக்கூடாது என்று கவனமாக உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் இன்னமும் உனக்கு தீர்ந்தபாடு இல்லை. எவ்வளவோ கஷ்டங்களிலிருந்து நீ மீண்டு வர நினைத்தாலும் அதுவெல்லாம் தொடர்ந்து வந்து உனக்கு குழப்பங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. என் தங்கமே, உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது. எவ்வளவு முயற்சி செய்தும் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட பிரச்சனையை உனக்கு கொடுக்கக்கூடிய நபர் யார் என்பதையும், உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதையும், இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதனையும் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். அதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இப்பொழுது உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னோடு பழகுகின்ற ஒவ்வொரு நபர்களின் உண்மையான குணங்களையும் அவர்களின் நோக்கத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர்களிடத்தில் கெட்ட எண்ணங்கள் இருக்குமானால் அது நிச்சயம் உன்னை பாதிக்கும் என்றால் உன் கூட இருந்து கொண்டு அவர்கள் அந்த தவறுகளை செய்து கொண்டிருப்பாயானால் உன்னுடைய பார்வைக்கு அவர்கள் நல்லவர்கள் போல எப்பொழுதுமே நடித்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய காரியங்களில் எங்காவது சிக்கிக்கொண்டார்கள் என்றால் உன்னுடைய பெயரையும் சேர்த்துதான் உள்ளே இழுத்து விடுவார்கள். இது போன்ற ஒரு நிலை உனக்கு நிச்சயம் உருவாகிவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால்தான் இன்று இந்த அம்மா உனக்கு இத்தனை சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இவர்களோடு உன் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, இவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம். இவர்களால் என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது, இவர்களால் என்னென்ன திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது, இவர்களினுடைய செயல்கள் எல்லாம் உன்னை எந்த நிலைக்கு அழைத்து சென்றது என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் எதற்காக நடந்தது, எதனால் நடந்தது, எதற்காக இப்படி எல்லோரும் நம்மை ஒதுக்குகின்றார்கள், எதனால் நம்மோடு பேசுவதை எல்லாம் இவர்கள் தவிர்க்கின்றார்கள் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய யோசனைகளுக்கு நிச்சயமாக இந்த தாயானவள் நான் பதிலினை கண்டுபிடித்து வந்துவிட்டேன். உன் மீது அதிகமாக அன்பு செலுத்தி நட்பாக இருப்பது போல நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு சிறு கஷ்டம் என்று வந்துவிட்டால் இவர்களை விட வேறு யாராலும் உனக்கு உதவிகளை செய்ய முடியாது என்பது போல இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். என்ன நடந்தாலும், எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளையும் சில நன்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டுதான் அதன் பிறகு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னால் முடியும் என்று உனக்கு யாரோ ஒருவர் கொடுத்த நம்பிக்கையை கூட இவர்கள் உடைத்து விடுவார்கள். அம்மா சொல்வது இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா? உனக்குள் இருந்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் கெட்ட எண்ணங்களாக உன்னுடன்
இருந்து கொண்டே உன்னை இவர்கள் மாற்றி கொடுத்திருக்கின்றார்கள். நல்ல பாதையில் சென்று கொண்டிருந்த உன்னை நான் சரியான பாதையில் அழைத்து செல்கின்றேன் என்று சொல்லி தவறான பாதைக்கு உன்னை அழைத்து வந்திருக்கின்றார்கள். என்ன நடக்கும் இந்த வாழ்க்கையில், எதிர்காலத்தில் என்ன விஷயம் நடக்கும் என்று எதையுமே சிந்திக்காமல் இவர்களோடு நீயும் சில விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டாய். நீயாக எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு செயலையும் துணிந்து செய்வது கிடையாது. இவர்கள் கொடுக்கின்ற தைரியமும் இவர்கள் பேச்சும் உன்னை மடைமாற்றி இருக்கின்றது என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள் என் பிள்ளையே. இதற்கு முன்பு உனக்கு வந்த இக்கட்டான சூழ்நிலையில் இவர்கள் துணையாக இருப்பார்கள் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய். அப்படி நம்பிக்கொண்டிருந்த வேளையில்தான் இவர்கள் உன் காலை வாரிவிட வந்தார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் என் பிள்ளையே. கண்மூடித்தனமாக ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து அவர்களோடு நீ பழகி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தவறு செய்வது உன் கண்ணுக்கே தெரியாமல் போய்விடுகின்றது. அப்படியும் தெரியாமல் கூட அதையெல்லாம் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்று சொல்லி அதனை நீ கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் தள்ளிவிட்டு சென்று விடுகின்றாய். ஆனால் இந்த நேரத்தில் உன் அம்மா நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கேட்கும் பொழுது நீ அடைந்த பாதிப்புகள் என்ன, உன் வாழ்க்கையில் நடந்த சோதனைகள் என்ன என்பதனை நீ தெரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா என் அன்பு குழந்தையே. என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அன்பினை கொடுக்க உன் அம்மா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாமே என்னவென்று இதற்கு பிறகு உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இத்தனை காலமும் நீ ஆசைப்பட்டு வேண்டி நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனிமேல் தான் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் அமையப் போகின்றது என் பிள்ளையே. உன் அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு நட்பாக வந்த இவர்கள் ஆரம்பத்தில் இருந்து தொடர்ந்து வந்த நட்பு கிடையாது. இது இடையில் வந்த நட்பு. இந்த நட்பு பல நாட்களுக்கு முன்பாக உனக்கு தெரிந்த ஒருவர் மீண்டும் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுவது போல பேசி உன்னோடு நட்புணர்வை வளர்த்து கொண்டார்கள். இவர்கள் பேச ஆரம்பித்த நாள் முதலே எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாகத்தான் பேசி கொண்டிருக்கின்றார்கள். நீ நம்பும்படி அவர்கள் பேசுகின்றார்கள். நீ நல்லதை தானே நினைத்தாய். அவர்கள் நல்லதை நினைத்தால் உனக்கு என்ன என்று சொல்கின்றார்கள். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு மேலும் மேலும் பல கஷ்டங்களை இவர்கள் தினமும் கொடுக்கத்தான் போகின்றார்கள் என் தங்கமே. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நிகழ்த்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ யாரையுமே முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் அவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக நம்பிவிடுகின்றாய். அது மட்டுமல்ல, நீ மற்றவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களினுடைய செயல்களை நீயாக முன்னெடுத்து சென்று நல்லது செய்கின்றோம் என்ற தவறினை செய்து விடுகின்றாய். அது தவறு என்று உன்னால் இதுவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் பிள்ளையே. இவர்கள் எப்பொழுதும் உன்னை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். உனக்கு என்னென்ன வார்த்தைகளை பேச வேண்டுமோ, உன்னை எப்படி தூண்டுதல் கொடுத்து உசுப்பேற்றி விட வேண்டும் என்பதை எல்லாம் சரியாக உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இவர்களை பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையில் இவர்கள் செய்வது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் சொல்லும்படி நடந்து கொள்கின்றார்கள். இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா விஷயங்களிலும் செய்து போலியாக நடித்து கொண்டிருக்கும் ஒருவரை விலக்கி வைப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இவர்களோடு பேசுவதை முதலில் நிறுத்து என்று நான் சொன்னேன் அல்லவா? அதில் என்ன தவறு இருக்கின்றது என்பதனை கேட்டுப்பார் என் குழந்தையே. உன்னுடைய நல்ல சிந்தனையை அவர்கள் எதிர்மறையாக மாற்றுகின்றார்கள் என்றால், அதாவது உன்னை தவறான பாதையில் முயற்சி செய்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையும் கடந்து நீ எப்படியாக நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் இந்த அம்மா நான் நினைக்கின்றேன். அதனால் தான் உன்னோடு இருந்து உன்னை உறவாடி கிடைக்கின்ற இவர்களிடத்தில் முதலில் நீ பேசுவதை நிறுத்திவிட வேண்டும். அம்மா, இத்தனை நேரமும் சொன்னாயே, அது யாரென்று சொல்லாமல் விட்டுவிட்டாயே என்று கூட நீ
கேட்கலாம். நான் இதுவெல்லாம் யார் என்று எப்படி கண்டுபிடிப்பது? எல்லோரையும் இப்படி சந்தேகமாக நினைக்க முடியுமா என்று கூட நீ கேட்கலாம். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற அடையாளம் யாருக்கு இருக்கின்றதோ அந்த நபர்தான் இவர் என்பதனை நீயாக தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக தெரிந்து கொள். சமீப காலமாக உன்னிடத்தில் அதிக நட்போடு இருக்கின்ற ஒருவன் ஏற்கனவே பல நட்புகளை எல்லாம் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு வந்து உன்னிடத்தில் இப்போது பழகி கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இவர்களால் நல்லபடியாக பழக முடியும் என்று அவர்கள் இருப்பார்கள். இவர்கள் யாரென்று நீ அடையாளம் தெரிந்து கொள். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றும் முழுமையாக கிடைத்து கொண்டே பார்க்கின்றார்கள். யாரும் உன்னை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சேர்த்து வைப்பது கிடையாது. நீ நல்லதை செய்தாலுமே அதில் ஒரு குற்றம் குறைகளை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு என்னிடத்தில் முறையிட்டாய் அல்லவா? என் தங்கமே, உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. நீ உண்மையாக ஒரு விஷயத்தை செய்வதனால்தான் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படி என்றால் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. எத்தனை பேர் உன்னை என்னவாக நினைத்தாலும் சரி, வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கி வைத்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உன்னை உன் அம்மா நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை என்று வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த அம்மாவின் உன் இல்லத்தில் நின்று கொண்டிருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, பணம் மட்டும்தான் உலகம் என்று நினைத்த சில நல்ல மனங்களை கொண்ட மனங்களை காயப்படுத்துகின்றார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட மனது இந்த பூமியை தவிர வேறு எங்கும் செல்லாதபடி ஆகும். இன்று உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். ஒருவேளை நாளை அவர்கள் இறந்து விட்டால் அதை கூட அவர்கள் எடுத்து செல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்துவிட்டது. என் தங்க பிள்ளையே, அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அல்லவா? இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. கஷ்டங்களை வளர்த்தவர்களை விட கஷ்டங்களை அனுபவித்து வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும். என் தங்க குழந்தையே, ஒவ்வொருவர் வாழ்க்கை ஒவ்வொரு அடிக்கும் எவ்வளவு வலி என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிடும். ஆனால் இங்கு யார் முதலில் பேசுவது என்று ஆணவத்தில் தான் பல உறவுகள் பிரிந்து சென்று விடுகின்றது. என் குழந்தையே, மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை. அப்படி என்றால் அதனால் இந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவருடைய செல்வமோ பொருளோ கிடையாது. போதும் என்கின்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் மாற்றுகின்றது என்பதனை புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை உனக்கு மிக சிறப்பானதாக மாறிவிடும். என் தங்க குழந்தையே, ஏறக்குறைய நீ இந்த நிலைமைக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, நீ இந்த நிலையில்தான் இப்பொழுது வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். சில விஷயங்களை மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் திருத்தி கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே. அப்படிப்பட்ட நிலையை நீ அடையும் பொழுது உனக்கு இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்ற மனப்பக்குவத்தை நீ அடைந்து விடுகின்றாய். நீ மிகப்பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும். எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான நேரம் நீயாகவே உருவாக்கி கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா? அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே, உனக்கான நேரத்தை நீயே உருவாக்க தொடங்க வேண்டும்.
உனக்காக வேறு யாரும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நிரூபிக்க முடியாது அல்லவா? அப்படி வேறு யாரும் நிரூபித்தாலும் அது உன்னை விட சிறப்பாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள். இப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரையும் ஒரு அடியாக திருத்திவிட முடியாது அல்லவா? என் குழந்தையே, என்னவோ எண்ணங்கள் உன் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்த செயல்களை பார்க்கும் பொழுது மனது படுகின்ற பாடு என்னவென்று உன் அம்மா நான் அறிவேன் அல்லவா? என் தங்க பிள்ளையே, எனக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்து என் மேல் வந்து கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை நான் ஒருபொழுதும் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள். அது மட்டுமல்ல, அவர்களின் வேண்டுதலுக்கு ஒருபொழுதும் நான் செவிசாய்க்க மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணம் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒரு பொழுதும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள். உண்மையான அன்பு என்ற ஒன்று மட்டும் இருந்தால் போதும். என்னிடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோரும் அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை எல்லாம் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. என் தங்க பிள்ளையே, உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் அப்படியே நீ முழுமையாக நம்பி கேட்டு விடாதே. ஏனென்றால் கஷ்டங்களை எல்லாம் அப்படியே முழுமையாக நம்பிவிட பார்த்தால் ஒன்றுமே தெரியாது. அதையெல்லாம் அனுபவிப்பவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வலியும் வேதனையும் என்னவென்று. வாழ்க்கையில் கடினமான பக்கம் என்றால் என்னவென்று நான் இன்னொருவருக்கு கஷ்டம் என்று நம்முடைய கஷ்டத்தை போல அவர்கள் சொல்கின்றார்கள். அப்படி என்றால் அப்பொழுது நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அதை விட்டு கொடுத்து ஒருவர் சுலபமாக இருந்து கொண்டு கஷ்டமாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு வருகின்ற கஷ்டத்திற்கெல்லாம் அறிவுரைகளை சொன்னால் நிச்சயமாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை என் தங்க பிள்ளை, வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் நமக்கு வரும் பொழுது மட்டும்தான் அது புரியும். அவர்களுக்கு எத்தனை வேதனை மற்றவர்களும் அடைந்திருப்பார்கள் என்ற விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை வழிகளை அவர்களும் கடந்து வந்திருப்பார்கள் இந்த வாழ்க்கையில் என்று உனக்கு தெரிய வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. என் தங்க குழந்தையே, நீ இப்பொழுதே உன்னுடைய மனதை வலிமையாக்கி கொள்ள வேண்டும். இனி வாழ்க்கையில் ஒரு பொழுதும் சோர்ந்து போய் நிற்கக்கூடாது. இனி வரும் நாட்கள் எல்லாம் இதைவிடவும் சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனாலும் நீ கவலைப்படாதே. இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றையெல்லாம் உன்னை எளிதாக கடந்து வர வைத்துவிடும். என் பிள்ளையே, என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை குறையக்கூடாது. நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய தன்னம்பிக்கையானது இன்னும் அதிகமாக வர வேண்டும். ஒரு பொழுதும் குறைந்துவிடக்கூடாது. நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? அது மட்டுமல்ல என் பிள்ளையே, நீ எல்லா வசதியும் வாய்ப்போடு இருக்க வேண்டும், பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், கிடைத்ததை அனுபவித்தால் போதும் என்ற மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும். இது உனக்கான வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, மற்றவர்களை பார்த்து ஒரு பொழுதும் என் பிள்ளை அவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும், அவர்களைப் போல செலவுகள் செய்ய வேண்டும் என்று அவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசைப்பட்டால் அது தவறு இல்லை. உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளாமல் பிடிவாதமாக இதையெல்லாம் செய்யும் பொழுது உனக்கு கஷ்டங்களைத்தான் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. இப்போது உன்னிடத்தில் எது இருக்கின்றதோ அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும். உனக்கான எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும். உனக்கான உயர்ந்த நிலைமையை நீ அடையத்தான் போகின்றாய். ஆனால் தற்பொழுது நீ என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாயோ அதை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள். மற்றவர்களை நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எல்லாம் நீ ஒரு பொழுதும் செய்யக்கூடாது, செய்யவே செய்யாது. ஏனென்றால்
ஏனென்றால் ஒருவர் வசதியாக இருக்கின்றார்கள் என்றால் நாமும் வசதியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவர்கள் வசதியாக இல்லை என்றாலும் எதற்காக அவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சியடைய வேண்டும்? அதே போலத்தான் நான் வசதியாக இருக்கின்றாய், சந்தோஷமாக இருக்கின்றாய் என்றால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடாது. உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். எத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்தாலும் பல பிரச்சனையிலேயே இருந்தார்கள், குடும்ப பிரச்சனையில் இருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நல்ல நிலை வந்துவிட்டது என்று, உழைப்பால் அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் என்று, அவர்கள் தன்னம்பிக்கையால் ஜெயித்திருக்கின்றார்கள் என்று அவர்களை பார்த்து நீ சந்தோஷப்பட வேண்டும். உன்னை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர உன்னை பார்த்து வேறு யாரும் பொறாமைப்பட்டு விடக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. இப்பொழுது எங்கிருக்கின்றது என்று தெரிந்தால் நிச்சயமாக நீ மிகுந்த வேதனைப்படுவாய். இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கின்றதே, இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நம் வாழ்க்கையை பதம் பார்க்கின்றதே என்று சொல்லி என் குழந்தை நீ நிச்சயமாக வேதனைப்படுவாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு தொலைந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு கொடுக்க வேண்டிய தருணங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அம்மா நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்த பல விஷயங்களை ஒற்றை நொடியில் என்னால் கொடுக்க முடியும். ஆனால் நீ தொலைத்ததே தெரியாமல் இருக்கும் பொழுது இந்த தாயானவள் அதை என்னவென்று உனக்கு சொல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து முடியாது அல்லவா? என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது நீ என்பதனை எல்லாம் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் தந்திட்ட அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நிச்சயமாக நீ எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு நேரம் வரும் என்று நாம் காத்திருந்தோமேயானால் இன்னமும் பல வருடங்கள் நீ காத்திருக்க வேண்டி வரும். அதனால் இப்பொழுதே இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள். இப்பொழுதே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வருகின்ற அத்தனை துன்பங்களும் உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். இந்த தாயானவளினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுத்து உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெறப்போகின்றாய். இந்த தாயானவளிடத்திலிருந்து உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் உனக்கு செய்துவிட வந்துவிட்டேன். உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு தொலைந்து போன விஷயங்கள் என்னவென்று யோசிக்கின்றாயா? இப்பொழுது கூட என் பிள்ளை யோசிக்கத்தான் செய்கின்றாயே தவிர சற்றென்று அது உனக்கு என்னவென்று பிடிபடவில்லை. என் குழந்தையே, எடுத்தவர்கள் அதனை அவ்வளவு சாதுரியமாக எடுத்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதனை நீ தெரிந்து கொள்வது கடினமான காரியம்தானே. அதனை நிச்சயமாக என் குழந்தைக்கு தெரியப்படுத்த வேண்டியதும் என்னுடைய கடமைதானே. இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொள்ளும் நேரம், உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் நான் கண்டு கொள்ள விரும்புகிறேன். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த திருப்பத்தையும் உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்த விரும்புகின்றேன். இந்த தாயானவளுக்கு தெரியும் என் பிள்ளை இந்த விஷயம் தெரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று. இந்த அம்மாவிற்கு தெரியும் உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து உனக்கு எதுவுமே தெரியாதபடிக்கான வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று. அதனால்தான் உன் இல்லத்தில் இருந்து தொலைந்து போன இந்த விஷயத்தை இன்றாவது என் மூலமாக நீ தெரிந்து கொள். இன்றாவது நான் தருவதன் மூலமாக நீ என்னவென்று புரிந்து கொள். நான் நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நீ உணர்ந்து உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ புரிந்து இனி என்ன நடந்தாலும் நான் இருக்கின்றேன் என்கின்ற நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைக்க தயாராகிவிடு. உன்னை தேடி வருகின்ற நான் நிச்சயமாக இந்த நேரம் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை
அத்தனை சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான இந்த தீமைகளை எல்லாம் நான் என்னவென்று கண்டுபிடித்து கொடுக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நன்மைகளை தர வேண்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கான பேரதிசயங்களை நிகழ்த்த வேண்டும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, ஒரு விஷயம் நம்மிடமிருந்து தொலைந்து போகும் பொழுது அது என்னவென்று கூட தெரியாமல் நாம் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு கஷ்டம் உனக்கு இருக்கின்றது என்றுதானே அர்த்தம். இதை கூட உணர முடியாமல் தான் நான் இந்த வாழ்க்கையை உன்னை நடத்த விடுகின்றேன் என்றுதானே அர்த்தம். இனிமேலாவது இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும். இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும்.